நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம். தென்பெண்ணை ஆற்றில் 2,45,000 கன அடி நீர் செல்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் அன்புமணி. நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த அரசுக்கு வலியுறுத்தல். புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆய்வுக்கு பின்னர் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். வரும் 9ஆம் தேதி தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற முடிவு. விருதாசலம் அருகே தொடர்வண்டி சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் 6 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க மறுக்கும் தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். சென்னை சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய சிறை தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தகவல். சட்டவிரோத துப்பாக்கி மோசடி வழக்குகளில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட தனது மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்கினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன்.